Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம TNUSRB போலீஸ் மாடல் டெஸ்ட் 3 ஆன்சர் பார்க்கலாம் பாருங்க. 80 क्वेश्चन இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन. சக்கரம் எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் A புதிய கற்காலம். செகண்ட் क्वेश्चन. கனிஷ்கர் காலத்தில் தொடங்கப்பட்ட ஆண்டு முறையின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் B சக வருடம். அடுத்து மூணாவது क्वेश्चन. அர்சசரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் A பானர். அடுத்து நாலாவது क्वेश्चन. இந்திய நெப்போலியன் என்றழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் D சமுத்திரகுப்தர். அடுத்து அஞ்சாவது क्वेश्चन. அவனி சிம்மன் அதாவது உலகின் சிம்மன் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் C சிம்ம விஷ்ணு. அடுத்து ஆறாவது क्वेश्चन. அடிமை அல்லது மாம்லுக் மரபை தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் C குத்புதீன் ஐபக். அடுத்து ஏழாவது क्वेश्चन. உலகின் அரசர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் C ஷாஜகான். அடுத்து எட்டாவது क्वेश्चन. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் D 1757ஆம் ஆண்டு. அடுத்து ஒன்பதாவது क्वेश्चन. வாரிசிலப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் B டல்ஹௌசி பிரபு. அடுத்து பத்தாவது क्वेश्चन. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் C ராஜாராம் மோகன் ராய். அடுத்து 11வது क्वेश्चन. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் B 1919 ஏப்ரல் 13. அடுத்து 12வது क्वेश्चन. இந்தியாவின் பிஸ்மார்க் என்றும் இரும்பு மனிதர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் A சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்து 13வது क्वेश्चन. தமிழ் ஆசிரியர்களுக்கான இலவு வாரம் என்ற போராட்டத்தை நடத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் C தருமாம்பாள். அடுத்து 14வது क्वेश्चन. இந்திய பொதுப்பணித்துறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் D டல்ஹௌசி பிரபு. அடுத்து 15வது क्वेश्चन. இந்திய அரசியலமைப்பின் இருதயமும் ஆன்மாவும் என்று டாக்டர் அம்பேத்கரால் கூறப்படும் விதி எது? ஆன்சர் ஆப்ஷன் B விதி 32. அடுத்து 16வது क्वेश्चन. முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் B டாக்டர் ராதாகிருஷ்ணன். அடுத்து 17வது क्वेश्चन. திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் C பிரதமர். அடுத்து 18வது क्वेश्चन. பன்னாட்டு எழுத்தறிவு ஐநா எந்த ஆண்டை அறிவித்தது? ஆன்சர் ஆப்ஷன் A 1990ஆம் ஆண்டை. அடுத்து 19வது क्वेश्चन. பொருளாதாரத்தில் நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் C அமர்த்தியா சென். அடுத்து 20வது क्वेश्चन. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு முதலில் எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் A 1872ஆம் ஆண்டு. அடுத்து 21வது क्वेश्चन. கோள்களில் மிகவும் அதிக வெப்பத்தை கொண்டுள்ள கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் B வெள்ளி. அடுத்து 22வது क्वेश्चन. உலகின் மிக ஆழமான பெருங்கடல் எது? ஆன்சர் ஆப்ஷன் A பசிபிக் பெருங்கடல். அடுத்து 23வது क्वेश्चन. இந்தியாவில் எண்ணெய் வயல் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் B மும்பை. அடுத்து 24வது क्वेश्चन. தமிழ்நாட்டில் 3 பருவ காலங்களிலும் மழையை பெறும் மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் C கன்னியாகுமரி. அடுத்து 25வது क्वेश्चन. தெற்காசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் D சென்னை. அடுத்து 26வது क्वेश्चन. வெர்னியர் அளவியின் மீச்சிற்றளவு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் C 0.001 சென்டிமீட்டர். அடுத்து 27வது क्वेश्चन. தலக்கோணத்தின் SI அலகு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் A ரேடியன். அடுத்து 28வது क्वेश्चन. வாகனம் கடந்த தொலைவை அளக்க பயன்படும் கருவி எது? ஆன்சர் ஆப்ஷன் B ஓடோமீட்டர். அடுத்து 29வது क्वेश्चन. நீரின் தன்வெப்ப ஏற்புதிறன் மதிப்பு எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் D 4180 ஜூல் கிலோகிராம் இன்வர்ஸ் கெல்வின் இன்வர்ஸ். அடுத்து 30வது क्वेश्चन.
சூரியனில் நடைபெறும் வினை என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி அணுக்கரு இணைவு. அடுத்து 31வது கொஸ்டின். மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் டி சரியானது. பி மற்றும் சி, அதாவது 39.6 டிகிரி செல்சியஸ் அல்லது 98.4 ஃபாரன்ஹீட், ரெண்டுமே சரியானது தான். அடுத்து 32வது கொஸ்டின். அதாவது 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி கண்ணாடி. அடுத்து 33வது கொஸ்டின். குளிர்சாதன பெட்டியில் இருந்து வெளிவரும் வாயு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி குளோரோ கார்பன். வாய்ப்பாடு சொன்ன பார்த்தீங்கன்னா சிஎஃப்சி. அடுத்து 34வது கொஸ்டின். உலோகங்களின் ராஜா என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி இரும்பு. அடுத்து 35வது கொஸ்டின். அணுக்கரு இயற்பியலின் தந்தை எனப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பி ரூதர்போர்க். அடுத்து 36வது கொஸ்டின். இலைகளின் ராணி என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டு இலை. அடுத்து 37வது கொஸ்டின். வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கரோலஸ் லின்னேயஸ். அடுத்து 38வது கொஸ்டின். நாளமில்லா குழுவின் நடத்துனர் மற்றும் நாளமில்லா சுரப்பிகளின் தலைவன் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பிட்டூட்ரி. அடுத்து 39வது கொஸ்டின். பறவைகளின் முட்டைகளில் எளிதில் உடையும் தன்மையுடைய மெல்லிய ஓடுகளாக மாற காரணம் என்ன? அது பறவைகளின் முட்டைகள் எளிதில் உடையும் தன்மையுடைய மெல்லிய ஓடுகளாக மாற காரணம் என்னன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி டி. அடுத்து 40வது கொஸ்டின். செல்லின் ஆற்றல் நிலையம் எனப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா. அதே நாணயம் கேட்டான்னு பார்த்தீங்கன்னா ஏடிபி. அடுத்து 41வது கொஸ்டின். யுவர் சாய்ஸ் இஸ் டேஷ் தென் மைண்ட் பெட்டர் தென் மைண்ட். அடுத்து 42வது கொஸ்டின். டூ யூ டேஷ் த ஆன்சர்? ஆன்சர் ஆப்ஷன் சி நவ் த ஆன்சர் KNOW. அடுத்து 43வது கொஸ்டின். தி ஒர்க் வில் பி ஓவர் டேஷ் ஈவினிங்? ஆன்சர் ஆப்ஷன் பி பை ஈவினிங். அடுத்து 44வது கொஸ்டின். கிறிஸ்துவ கம்பர் என புகழப்படுவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி HA கிருஷ்ண பிள்ளை. அடுத்து 45வது கொஸ்டின். திருக்குறளை போற்றி புகழும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி திருவள்ளுவ மாலை. அடுத்து 46வது கொஸ்டின். ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதமேந்தி போராடிய முதல் பெண்மணி யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி வேலு நாச்சியார். அடுத்து 47வது கொஸ்டின். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்னும் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி புறநானூறு. அடுத்து 48வது கொஸ்டின். ஹாடல் மகள் என்றழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மாதுபி. அடுத்து 49வது கொஸ்டின். தவறாக பொருந்தியுள்ளதை தேர்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தவறு மணிமேகலை திருத்தக்க தேவர், அது தவறானது. அடுத்து 50வது கொஸ்டின். ஆயிரக்கணக்கான யானைகளை கொன்று குவிக்கும் வீரம் பொருந்திய அரசனின் வெற்றி சிறப்பை புகழ்ந்து பாடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரணி.